நினைச்சதெல்லாம் நடத்தி வைப்பா நம்மங்களும் காளி. விளைச்சதெல்லாம் விளைஞ்சு வரும் பொன்னாக, வேண்டியதை கொடுக்க வேணும் கண்ணாக. பாராத நாளிலே பக்கத்தொட நானு சொல்லாம சொல்லுவா, சொந்தமா கொள்ளுவா. நல்லபடி நாடு உய்ய மாதம் 3 மாறி பெய்ய, நல்லபடி நாடு உய்ய மாதம் 3 மாறி பெய்ய. அம்மா வரம் தந்தே நம்ம அன்பாக காத்திடுவா. விளைச்சதெல்லாம் விளைஞ்சு வரும் பொன்னாக, வேண்டியதை கொடுக்க வேணும் கண்ணாக. எல்லோரும் வாழவும் இன்பங்களை காணவும் கண்பாரும் தேவியே நீலியே சூலியே. எல்லோரும் வாழவும் இன்பங்களை காணவும் கண்பாரும் தேவியே நீலியே சூலியே. ஊருலகம் சேர்ந்திருக்க ஒத்துமையா நிலைச்சிருக்க, ஊருலகம் சேர்ந்திருக்க ஒத்துமையா நிலைச்சிருக்க. அம்மா மரம் தந்தே நம்ம அன்பாக காத்திடுவா. விளைச்சதெல்லாம் விளைஞ்சு வரும் பொன்னாக, வேண்டியதை கொடுக்க வேணும் கண்ணாக. காளியம்மன் பேரை சொல்லி கூவுதடி கோழி, நினைச்சதெல்லாம் நடத்தி வைப்பா மம்மங்களும் காளி. விளைச்சதெல்லாம் விளைஞ்சு வரும் பொன்னாக, வேண்டியதை கொடுக்க வேணும் கண்ணாக. இது ஒரு கனவு பறவை. கிராமத்து மின்னலாக பூமியில் வாழ விரும்பாமல் சூரியனையும் சந்திரனையும் போல் வானத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறது.
ஏண்டா நீங்க எல்லாம் மாறிமா பிள்ளைங்க தானே? நீங்க என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம ஊருக்கு பஸ் வரும்னு சொன்னாங்க, அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். டேய், பஸ் நாளைக்கு தாண்டா வரும். வெயில்ல சுத்தாம வீடு போய் சேருங்க, போங்க. ஏண்டா பஸ் வர சத்தங்கள் சொன்னீங்க, என்ன போய் சொன்ன? நானா போய் சொல்றேன்? வானக்கிழமை தான் போய் சொல்றாங்க. நீ வேணா காது வச்சு கேளு. ஏமா பகவதிபுரத்துக்கு எப்படி போறது? இப்படியே இந்த பக்கம் குறுக்க போனா கம்மாக்கரை மேல 4 மைல், செம்மண் பாதையில போனா 9 மைல். 9 மைலா? எப்படிமா நடக்குது? நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டா நாளைக்கு வாயா, எங்க ஊருக்கு பஸ் வர போகுது. என்னடி வடிவு, விஷயம் தெரியுமா? உங்க வீட்டுல உனக்கு மாப்பிள்ளை பாத்திருக்காங்களா? வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டா அப்புறம் நானும் ஊர்காட்டுல மாடு மேய்க்க வேண்டியதுதான். எனக்கு மாப்பிள்ளை படிச்சிருக்கணும், பட்டணத்துல இருக்கணும். அடி சக்க பட்டணத்துக்காரங்க வெள்ளையும் சொல்லையுமா இருந்தாலும் எல்லாம் வெளி வேஷண்டி. ஏமாந்துராத, அத சொல்லாத. நீ இந்த உள்ளூர்காரனை கட்டிக்கிட்ட, அவன் கூட உன்னால குடும்பம் நடத்த முடிஞ்சதா? வாக்கப்பட்ட நாள்ல இருந்து பாலா வெட்டியா தானே இருக்க. வடிவு கோச்சிக்காதடி, நான் ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டேன். நம்ம ஊருக்கு பஸ் வர போகுதுன்னு ரயில்வே கேட்டு கிட்ட சொன்னாங்க. அப்படியா? ஆமா, ஊரே அமக்கலப்படுது. நாம போவோமா? ஏமா காலையில இருந்து ஒண்ணுமே திங்காம இருக்கியே, ஏதாவது சாப்பிடுமா, இல்லனா உடம்பு ரொம்ப பலகீனமா போயிடும். என்னைக்கோ நாளைக்கோ மண்ணு திங்க போற, போறவளை தடுக்க முடியுமா? வீணா ஏமா கஷ்டப்படுற? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உன் சின்ன மக கல்யாணத்தை பார்க்க வேணாமா? பார்த்து என்னமா பண்ண போறேன்? அப்பவே உனக்கு 30 பவுன் நகை போட்டு 3000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி ஊரே அசர்ற மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சேன். வீட்டு சாப்பாடு சரியில்லைன்னு மாப்பிள்ளை இப்போ ஜெயில சாப்பிடுறாரு. அதெல்லாம் எதுக்குமா இப்ப கலர்ற? அம்பட்டன் குப்பையை கலர்னா அவ்வளவு முடியாதான் வரும். ஆமா, தாமரை எங்க? ரொம்ப நேரமா ஆளையே காணோம். ஒரு கிளிய வச்சுட்டு வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காமா. வீடு எந்திரிச்சு வெளியே போனா விளக்கு வைக்கிறப்பதான் வீட்டுக்கு வர. பகல் பூராவே எங்க போற நீ? வெள்ளையம்மா இருளாயி இவங்களோட சேர்ந்து அவங்க காய்கறி விற்பாங்க, நான் கிளிய விற்பேன். ஏன் ஊர் உலகத்துல கிளி இல்லன்னா இத ரயில்வே கேட்ல கொண்டு போய் விற்கிற? எல்லா இடத்துலயும் கிளி இருக்கு, ஆனா ஏன் கிளி மாதிரி பேசாது. அம்மா இவளை கொஞ்சம் கண்டிச்சு வை, இல்லன்னா இந்த கிளிய வச்சுக்கிட்டே ஊரை வித்துருவா. ரைட் ரைட். கண்டக்டர் அம்மா தான் ஊருக்கு பெரியவங்க, அவங்க போராடினதுனாலதான் உங்க பஸ் எங்க ஊருக்கு வந்துச்சு. வணக்கம்மா, என் பேரு பாண்டியன். வணக்கம்மா, என் பேரு மீசா ராம. தம்பி, எங்க ஊரு சின்ன ஊரு, உங்களுக்கு சாப்பிடக்குள்ள ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, எங்க வீட்லயே ஏற்பாடு செய்யறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. ஒண்ணும் வேண்டாம்னா எப்படி? தினம் ராத்திரில பட்டினி கிடக்க போறீங்களா, இல்ல நீங்களே சமைச்சு சாப்பிட போறீங்களா? இது என் மக வடிவு, கொஞ்சம் வாயாடி. வணக்கம். டிரைவரே, கண்டக்டர் பண்ண வானகாரமா வீட்டுல சாப்பிட்டேன், நீங்க வாங்க நம்ம வீட்டுல சாப்பிடலாம். நான் யார் வீட்லயும் சாப்பிட மாட்டேன், ஏன்னா சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடுவேன், அப்புறம் சங்கடப்படுவீங்க. அது என்ன சாப்பிட்டுட்டு சாப்பிடுறது? 2 தடவை சாப்பிடுவீங்களா? சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிடுவேன். அவ்வளவுதானே, நீங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடத்தானே செய்வீங்க, நாங்க சாப்பிட்டுட்டு சண்டையெல்லாம் போடுவோம். ஓ ஏ எங்கடா போற? உள்ள வரலையா? அட போட, காலம் பூரா உழுது என்ன தடா கண்டோம். முத வண்டியில டவுனுக்கு போய் எம்ஜிஆர் நடிச்ச மதுரை வீரன் சினிமா பார்த்துட்டு சாயங்கால பஸ்ஸுக்கு திரும்பி வந்துருவேன்.
எங்க போனோம்? ஒரு ரூபா தம்பி தம்பி என்ன ஜூரிச்சு ஒரே ஒரு தரம் விட்டு நீ டிக்கெட் வச்சிருக்கியா? இருக்கிறேங்க. அப்ப கம்முன்னு உட்காரு. உங்க அப்பா விட்டு பஸ் நினைச்சீங்களா? வருதுங்க பாரு ஒவ்வொன்னு இருடி இறங்கடா. யோ போயா சதா. யோ கண்டக்டர் எங்கள முட்டாள நினைச்சிட்டியா? முத பஸ்ல காசு கொடுக்காம இவ்வளவு தூரம் ஓசிரியே வந்திருக்கோம். யா எங்க ஊரை பத்தி உனக்கு தெரியாது, போக போக புரிஞ்சுக்குவேன். மாமி போலாம், வாடி போலாம். பஸ் 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 பழம் கொடுமா. ஆத்திரத்தை அடக்கினாலும் டேஷ் டேஷ் அடக்க முடியாதுப்பா. ஏமா இந்த கிளியா பேசிச்சு? இது பேச மட்டுமா செய்யும்? மச்சான பாத்தீங்களான்னு ரொம்ப அருமையா பாடுங்க. சிலுக்கு நடிச்ச சினிமாவை ஒரு தடவை பார்த்தா போறோம், அதே மாதிரி ஆடுங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்க. ஒரு 15 ரூபாய் இருந்தா கொடுங்க, இந்த கிளியை நீங்களே எடுத்துட்டு போங்க. ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. புள்ளைக்கு புள்ளையா வளர்த்துட்டு பொறுமை தாங்காம தான் நிக்கிறேன். 15 ரூபா வேணுமா? சரி ஒரு 10 ரூபாய் கொடுங்க. இத பூட்டி மட்டும் வச்சிடாதீங்க. நீங்க சாப்பிடுற தட்டுலயே இதுக்கு சோறு போடுங்க. இதுக்கு ரோஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல பணத்தை பிடி. கரெக்டா வந்துடுறேன். 10 ரூபா அடைக்க வேண்டாம்ல? கேட்டு திறந்தாச்சு. கையில என்ன கரும்பு நல்லா இருக்கே. உன் பேர் என்ன? பாஞ்சாலி. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. நிறைய பாப்பேன். நிஜமாவா? சினிமாவில் நடிச்ச கிளியா? சினிமாவில் நடிச்ச கிளியா? சினிமாவில் நடிச்ச கிளின்னதும் பெரிய கும்பலா வந்து நின்றுடுவீங்களே. போங்கப்பா போய் உட்காருங்க. என்ன சாப்பிடுற? பால் பழமா? உனக்கு என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா நடக்குது பால் பழம் தரத்துக்கு? போற தின்ன மாட்டீங்களோ? கத்தாத. வழியில பால் வாங்கி தரேன், ஊர்ல போய் பழம் வாங்கி தரேன். அது வரைக்கும் கம்முன்னு வா வாயாடி. தாமரை பூ பறிக்க வராம எங்க போயிட்டு வர? இங்க பூ பறிச்சு நாள் பூரா வேலை பார்த்தாலும் 2 ரூபாய் தர மாட்டீங்க. நான் 10 நிமிஷத்துல 10 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ அடிச்சு எப்பவுமே நீ தப்பாதான் புரிஞ்சுக்குவேன். என் கிளிய பேசுற கிளின்னு நம்ம ஊர் கண்டக்டர் தலையில கட்டி காசு வாங்கிட்டேன். இந்நேரம் அது வழக்கம் போல வீட்டுக்கு வந்திருக்கும். ஒரு டீ ஒரு பால். பால் யாருக்குப்பா? என் கிளிக்கு. கிளியா? ஏதுப்பா? பேசுற கிளி. பகவதிபுரம் ரயில்வே கேட்ல வாங்கினேன்.
அட பாவி, நீ ஏமாந்துட்டியா? என்ன சொல்ற? ஒரு பொண்ணு கிட்ட தானே வாங்கினேன். பேசுற கிளி அப்படின்னு வர்றவன் போறவங்க கிட்ட எல்லாம் சொல்லி ஏமாத்துறான். பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்தேன், வறுமை தாங்க முடியாம விக்கிறேன், ஊட்டி வைக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாளே. ஆமா, பணம் கொடுத்து வாங்கின கிளி பத்திரமா இருக்கான்னு போய் பாரு. ஏப்பா, என் கிளிய பாத்தீங்களா? இல்லையா சார், நீங்க பாத்தீங்களா? அடி பாவி, ஏமாத்திட்டாளே. அந்த பொண்ணு எனக்கு நல்ல அடையாளம் தெரியும், கவனிச்சுக்கிறேன். உன்னை மட்டும் இல்லப்பா, ரொம்ப பேரும் ஏமாத்தி இருக்கிறா. அதனால அவகிட்ட கொடுத்த காசை திருப்பி வாங்குறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. எப்படியும் நான் என் காசை வாங்கி காட்டுறேன் பாரு. காயாத காணகத்தே நின்றுலாவும், காயாத காணகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே. ஆ மேயாதமான் துள்ளி மேயாதமான், மேயாதமான். ஆ ஆ குளிக்கிறீங்களா? குளிங்க குளிங்க. வரண்டி. ஐயோ, அங்க பாருடி, நம்ம துணிகளை எடுத்து வச்சிருக்கா. என்ன தைரியம் உனக்கு? ஏன் எங்க துணிகளை எல்லாம் எடுத்து வச்சிருக்க? அந்த பொண்ணு பேசுற கிளின்னு என்கிட்ட போய் சொல்லி பணத்தை வாங்கிட்டா. மரியாதையா பணத்தை திருப்பி கொடுத்தா துணிங்களை திருப்பி கொடுப்பேன், இல்லன்னா போய்கிட்டே இருப்பேன். அவ ஏமாத்துறதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? மரியாதையா இப்ப துணிகளை கொடுக்க போறியா இல்லையா? உங்க மரியாதை எல்லாம் நீ இன்னைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான். நான் துணிங்களை தூக்கிட்டு போயிட்டா நீங்க யாரும் வீடு போய் சேர முடியாது, புரிஞ்சுதா? என்னடி இருந்தாலும் கண்டக்க முண்டக்க பேசுறாரு. ஒழுங்கா அவன் பணத்தை கொடுத்துடி, இல்லன்னா நம்ம மானம் கப்பல் ஏறிடும். நான் 10 என்றதுக்குள்ள பணம் வரணும், இல்லன்னா போய்கிட்டே இருப்பேன். 1 2 3. என்னடி அவன் கிட்ட வச்சிட்டு இருக்கா? நீ படைய கேட்காத மாதிரி அழுது பேசிட்டு இருக்க. 4. யோ, அந்த சேப்பு படகுக்குள்ள சுருட்டி வச்சிருக்க, எடுத்துக்கோ. படைய போட்டு பையா. பணம் இருக்கான்னு பாக்குறேன். பணம் இருந்தாதான் துணி, இல்லன்னா நான் தான் உங்க எல்லாருக்கும் சனி. இருக்குது இருக்குது. பொண்ணு, நான் புஞ்சம்புளியம்பட்டி, உள்ளூர்காரங்களுக்கு வெள்ளை அடிக்கிற ஊரு. என்ன உன்ன மாதிரி வெளியூர்கார பொண்ணை ஏமாத்த முடியும்? இந்த குடி. தெய்வான, உன்னை எங்கெல்லாம் தேர்றது? நீ பூந்தோட்டத்துக்கு போயிருக்கேன்னு இப்பதான் உன் தங்கச்சி சொல்லிச்சு. கழுத கட்டா குட்டி சவரு, எனக்கு வேற போக்கிடையாது. உன் தங்கச்சி தாமரைக்கு நடுப்பட்டியில ஒரு மாப்பிள்ள இருக்கு. பையன் படிக்கலனாலும் நல்ல குடும்பம். துணி துவைக்கிறப்ப அடிச்சு துவைச்சுனா போதும் வெடி போடுறாங்களாக்குன்னு பயந்துடுவான். அவ்வளவு சாது. என்ன சொல்ற? அப்புறம் எதுக்கு என்ன கேட்கணும்? வந்து பொண்ணை பார்க்க சொல்லு, புடிச்சிருந்தா முடிச்சிருவோம். கண்டக்டர், நேத்துனா ஒரு நட்சத்திரம் எரிஞ்சுக்கிட்டே கீழே விழுகிறத பார்த்தேன். அதை பார்த்தது எதுவும் கெடுதல? நீ ஒண்ணும் வால் நட்சத்திரத்தை பாக்கலையே, அத பாத்திருந்தாதான் ஆபத்து. வா. ஏய், யார் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள முங்கிருக்காங்கன்னு பாப்போமா? எழுத. எவ்வளடி? 13. அடி போடி, நான் 23 வரைக்கும் எண்ணிட்டேன். இல்லடிங்கிற? அடி போடினா. இல்லடி, எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க? இப்ப எல்லாரும் முங்குவோம், கடைசியில யார் எந்திரிக்கிறாங்கன்னு பாப்போம். சரிடி. குமரி பொண்ணுங்களா இருக்குது. யோ, என்ன தைரியம் உனக்கு? பொம்பளைங்க குளிக்கிறப்ப உள்ள வந்து குளிக்கிறியா? ஊர் சாவடியில கட்டி வச்சு உன் தோலை உரிக்க சொல்றேன். எங்க அப்பா பக்கத்துல தான் உழுதுகிட்டு இருக்காரு. இரு கூப்பிடுறேன். ஐயோ, நான் சொல்றது கேளுங்கம்மா, நான் வேணும்னே குதிக்கல, தெரியாம நடந்து போச்சு. அது எப்படியா தெரியாம நடக்கும்? 6 பேர் குளிக்கிறது தெரியலனா உன் கண்ணை ஆஸ்பத்திரியில கட்டி வெள்ளையத்து கண்ணாடி போட்டுக்க வேண்டியதானே? கூப்பிடுறீங்க உங்க அப்பாவை, இன்னைக்கு 2த்துல ஒண்ணு பாத்துருவோம். ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க.
நாங்க சொல்றபடி நீ கேக்குறதா இருந்தா நீ செஞ்ச காரியத்தை ஊர்ல சொல்ல மாட்டோம் இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருங்க. எங்க எல்லாரையும் டிக்கெட்டுக்கு காசு இல்லாம ஒரு வாட்டி டவுனுக்கு கூட்டிட்டு போறியா? 6 பேரையும் டிக்கெட் இல்லாமலா? இல்லன்னா ஓகே ஓகே, உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். போதுமா? பவுடர்லாம் அடிச்சுக்கிட்டு எங்கடி போற? 11 மணிக்கு மேல அக்கா கஞ்சி எடுத்துக்கிட்டு உன்னை முதலியார் தோட்டத்துக்கு வர சொன்னா. அக்காவுக்கு என்ன வேலை? எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கு, நான் டவுனுக்கு போறேன். டவுனுக்கா? எதுக்கு? சும்மா சுத்தி பாக்குறா. காசு எதுடி? அதெல்லாம் நீ எதுக்குமா கவலைப்படுற? நான் பட்டணம் பார்த்து வரப்போ உனக்கு பிரியமான வாசனுக்கு நம்ம வாங்கிட்டு வரேன். போதுமா? அது ஏன்பா யாராவது டிக்கெட் எடுக்காம இருக்கீங்களா? அடுத்த ஸ்டாப்பிங்ல செக்கிங் இருக்கு. மாட்டினீங்கன்னா 6 மாசம் ஜெயில், 50 ரூபாய் அபராதம். நம்மள சும்மா கூட்டிட்டு போய் காட்டுன்னு சொல்லிட்டு இப்ப 6 மாசம் ஜெயிலு 50 ரூபாய் அபராதம் மிரட்டுறான். அதான் எனக்கு புரியல. திரும்பவும் சொல்றேன், செக்கிங்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் வந்துடும். அப்புறம் 6 மாசம் ஜெயில், 50 ரூபாய் அபராதம். போன வாரம் இப்படித்தான் நம்ம பள்ளிப்பாளையம் ராஜேந்திரன் டிக்கெட் எடுக்காம செக்கிங்ல மாட்டிக்கிட்டான். நேத்த சௌக்கியமா இருக்கன்னு ஜெயில இருந்து கடுதாசி வந்தது. ஐயோ வாடி போலாம். ஜெயிலு கீழனா அப்புறம் எனக்கு எந்த காலத்துலயுமே கல்யாணம் நடக்காது. 6 மாசம் ஜெயில், அச்சு சோறு அவுன்ஸ் குழம்பு தான் கிடைக்கும். சாப்பிடுறீங்களா? இந்த கண்டக்டர் நம்மளை திட்ட போட்டே ஏமாத்திருக்கான். நாம எல்லாம் கூட்டா சேர்ந்து அவனை பழி வாங்கியே தீரணும். வாங்கி போலாம். ஏன் வண்டியை நிறுத்தியா? கொண்டா, அக்காவுக்கு நான் கஞ்சி எடுத்துட்டு போறேன். என்னமோ பட்டணம் பார்க்க போறேன்னு சொன்னிய? அத சும்மா சொன்ன. சும்மா சொன்னியா இல்ல யாராவது உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி உன்னை ஏமாத்திட்டாங்களா? என்ன பார்த்தா ஏமாந்த மாதிரி தெரியுதா? ஒரு படிக்கு மேல தேரும். உன் மூஞ்சில அவ்வளவு என்ன வடியுது. என்னை ஏமாத்துறவங்கள பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். கொண்ட கஞ்சி. விடுவா. நான் வரேன். ஏம்பா ஏம்பா கத்தி ரொம்ப பழசா இருக்க. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இந்த கத்தியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? பரம்பரை பரம்பரையா எங்க குடும்பத்துல இருக்க கத்திங்க. இதுல பெரிய சரித்திரமே இருக்கு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. இது வர்றவங்க போறவங்களை வெட்டாது. யாராவது வாழாட்டினாதான் வெட்டும். மீச பெருசா வைக்கட்டுமா இல்ல சின்னதாக்கிடவா? உங்க இஷ்டம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே வெட்டுங்க. எனக்கு பேசவே பயமா இருக்கு. இந்த அழகான மூஞ்சிக்கு அரும்பு மீசு தான் கரெக்டா இருக்கும். எங்க ஆத்துல இருக்கு குஞ்ச புளியம்பட்டி சிங்கத்தை மீச இல்லாம பார்க்க ஆசைப்பட்டோம். நான் இல்ல நான் இல்ல சத்தியமா நான் இல்ல. ஐயோ நான் இல்ல. மீசை காலி பண்ணிட்டானே. என்னடி தெய்வான திடீர்னு தாமரை பொண்ணு பார்க்க வரதா சொல்ற? மாப்பிள்ளைக்கு பிடிச்சு போச்சுன்னா 10 நாள்ல கல்யாணம்னு வேற சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. வேற ஒண்ணும் இல்லம்மா, எங்க அம்மாவுக்கு இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கு. அது சாகிறதுக்குள்ள தாமரை கல்யாணத்தை பாத்துடணும்னு ஆசைப்படுது. தாமரைக்கு பாத்துருக்கிற பையன் நல்ல பையன் தானே? உன் புருஷன் பூதலிங்க மாதிரி வம்படி வழக்கனா இல்லாம பாத்துக்க. ஆமா தெய்வான, உன் புருஷன் ஜெயிலுக்கு போய் எவ்வளவு நாள் ஆகுது? வருஷம் 6 ஆகுது. இவ்வளவு நாள் நான் நிம்மதியா இருந்தேன்.
இந்த மாசமோ அடுத்த மாசமோ விடுதலாகி வந்துருவான்னு சொல்றாங்க. அதுக்குள்ள இவ கல்யாணத்தை முடிச்சிடணும். ஏன்னா பூதலிங்க ஊர்ல கால் எடுத்து வச்சதோ வீட்லயும் நிம்மதி இருக்காது, ஊர்லயும் நிம்மதி இருக்காது. வாஸ்தவம் தாமா. அந்த பகவதி இவளுக்காவது நல்ல வாழ்க்கையை கொடுக்கட்டும். கண்டக்டர், என்ன பகவதிபுரம் தான் உங்க சொந்த ஊரா? ஆமா, என்ன விஷயம்? சும்மாதான் கேட்டேன். நானும் சும்மாதான் சொன்னேன். நான் மட்டும் என்ன பதில் சொல்ல காசா கேட்டேன்? அது இல்ல கண்டக்டர், என் பையனுக்கு உங்க ஊர்ல பொண்ணு பார்க்க போறோம். அதுக்கு முந்தி பொண்ணு எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். பொண்ணு யாரு? பேரு தாமரை. ரோசா தோட்டமெல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காள தெய்வான, அவ தங்கச்சி. அப்படியா விஷயம்? அது ரொம்ப நல்ல பொண்ணாச்சே. இதுதான் மாப்பிள்ளை பையனா? தம்பி, ஜாதகம்லாம் நல்லா பாத்துக்கிட்டியா? ஆயுள் ஸ்தானம் எப்படி? என்ன சொல்றீங்க? அவ அடிப்பாங்க. பொல்லா கோவக்காரி. ஆரவல்லி சூரவல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க அக்கா இவ. உள்ளூர்ல விலை போகாத மாடுதான் வெளியூர் சந்தைக்கு வரும்னு நீங்க கேள்விப்பட்டதில்ல? பையனை பார்த்தா பாவமா இருக்கு. அந்த பொண்ணு வேண்டாப்பா, நான் சொல்ற கேளுப்பா. அந்த பொண்ணு வேண்டாப்பா. 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் மாட்டேப்பா, நான் மாட்டேன், நான் மாட்டேப்பா. அடே, டிக்கெட் எடுத்தாச்சுடா. மாட்டேப்பா. ஓடுற பஸ்ல இருந்து இறங்காத, உட்காரு. எவன் சார் அடி வாங்குறேன்? இறங்க இறங்க, ஊர் பக்கம் வராத, போ. நீங்க போங்க. விழுந்துறாடா. ரெட்டவாலு, ஏய், கொஞ்சம் நில்லு. என்ன ஒழுங்கா தலையெல்லாம் சீவி உருப்படியா நிக்கிற? வீட்டுல ஏதாவது விசேஷமா? வர்ணிச்சது போதும், வாயை மூடு. திருஷ்டி பட்டுட போது. இன்னைக்கு சாயந்தரம் என்ன பொண்ணு பார்க்க வராங்களே. உன்னையும் ஒருத்தன் பொண்ணுன்னு பார்க்க வரானா? அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏயா, எனக்கு என்ன குறைச்சல்? அடங்கா பிடாரி மாதிரி வாய் இருக்கு, அனுமார் மாதிரி வால் இருக்கு. வரவனும் உன்ன மாதிரி குரங்கா இருந்தாதான் உங்களோட குடும்பம் நடத்த முடியும். இல்லன்னா சீக்கிரமே சாமியார் ஆயிடுவான். இரு இரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போட்டோம். எங்க அக்கா கிட்ட சொல்லி உன் முதுகுக்கு டின்னு கட்ட சொல்றேன். வரட்டும் வரட்டும், யார் முதுகுல யார் டின்னு கட்டுறாங்க பாப்போம். என்ன பெரியாம்பள, எங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பேசாம இருந்தா எப்படி? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. அங்க யாரோ நம்ம ஊர்க்காரங்க தாமரைய பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்களா? பொண்ணு பெரிய வாயாடி, யாருக்குமே பயப்பட மாட்டா, அடங்காப்படாரு, ஆஞ்சநேயர் மாதிரி வால் இருக்கு, கோபம் வந்துச்சுன்னா ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்க மாட்டா, எல்லாரையுமே அடிப்பா, பொம்பளை பயில்வான்னு சொல்லியிருக்காங்கம்மா. அடப்பாவீங்களா? ஏன் தங்கச்சி பத்தி அப்படி சொன்னாங்களா? சொன்னது யாரா? யாருன்னு தெரியலம்மா. சரிதான், விடுங்கம்மா. நம்ம தாமரைக்கு அதை விட நல்ல இடமா பார்த்து நாம முடிப்போம். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. தெய்வான, அம்மாவுக்கு மூச்சு பேச்சலாம இருக்கு. சீக்கிரம் போய் வைத்தியரை கூட்டிட்டு வர சொல்லுங்க. தாமரை, ஓடி போய் அந்த பஸ்ஸை நிறுத்து. அம்மாவை நாங்க தூக்கிட்டு வந்துடுறோம். ஏன்பா, ஒரு டிக்கெட்டுக்கு இடம் இருக்கா? அங்க பாரு, பொண்ணு ஓடி வருது. அட நீ போப்பா. அந்த பொண்ணு தினம் பஸ்ல ஏறிக்கிட்டு டிக்கெட் எடுக்க மாட்டேன்னு கலாட்டா பண்ணுது. நீ போ. அப்படியா? சரிதான். டாடா. என்னம்மா, இருட்டு போற நேரத்துல குளிச்சுட்டு போறீங்க? ஒண்ணுமில்ல, பார்வதி அம்மான்னு இந்த கிராமத்திலேயே வயசான ஒரு அம்மா இருந்தாங்க. திடீர்னு காலையில இறந்து போயிட்டாங்க. அங்க போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு வரேன். அதான பார்த்தேன், வர வழியெல்லாம் பூவா சதுரி கிடந்தது. ரயில்வே கேட்ல கிளி விக்கிறாளே தாமரை,
அவங்க அம்மா தான் அது. அந்த பொண்ணு கூட அம்மாவுக்கு இழுத்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதும் எப்படியாவது டவுனுக்கு தூக்கிக்கிட்டு போய் நின்று பஸ் பிடிக்க ஓடி வந்தாளா? நீ கவனிக்கவே இல்லையா? நீ மட்டும் பார்த்திருந்தா அந்த அம்மாவை காப்பாத்தி இருக்கலாம். என்ன மன்னிச்சிட்டு தாமரை. நீ வழக்கம் போல ஏதோ விளையாடுறேன்னு நினைச்சுதான் நான் பஸ் நிறுத்தாம போயிட்டேன். உனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் ஏற்படும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தாமரை, ஏன் கண்ணு கசக்கற? நான் சீக்கிரம் வரலன்னு கோவமா? கோபமும் இல்ல, ஒண்ணும் இல்ல, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. இரு, கண்ணு கசக்காத, உட்காரு. காலை நேர காற்றை வாழ்த்திச் சொல்லு, மாலை சூடும் நாளை பார்த்து சொல்லு, காதல் தீபம் கண்ணில் ஏற்றி ஏற்றி தாகம் தீரும் நேரம் சேவல் கூவும். காலை நேர காற்றை வாழ்த்திச் சொல்லு, மாலை சூடும் நாளை பார்த்து சொல்லு.
நடந்தால் காவேரி நீ நகைத்தால் ஸ்ரீதேவிதான் மொழியே தேவாரமோ விழிமேல் பாமாலையோ கனவாய் நீயானால் இமையால் நான் கூட்டுவேன் கன்னி தேரில் சாமரம் வீசும் பின்னல் மீதும் பூவின வாசம் கொடிகள் தமிழில் கவிதை பொழியும் பாரதி தோழனோ காலை நேர காற்றை வாழ்த்துச் செல்லு வாழ்த்திச் செல்லு மாலை சூடும் நாளை பார்த்துச் சொல்லு பார்த்துச் சொல்லு காதல் தீபம் கண்ணில் ஏற்றி ஏற்றி தாகம் தீரும் நேரம் சேவல் கூவும் காலை நேர காற்றை வாழ்த்துச் செல்லு வாழ்த்திச் செல்லு மாலை சூடும் நாளை பார்த்துச் சொல்லு பார்த்துச் சொல்லு மலைத்தேன் மேலோங்கவே இழைத்தேன் நான் ஏங்கியே இதழாம் தீரத்தில் மறுநாள் பாராட்டுவேன் நயன மலரின் சயன அறையில் நாயன ஓசையோ காலை நேர காற்றை வாழ்த்திச் செல்லு வாழ்த்துச் செல்லு மாலை சூடும் நாளை பார்த்துச் சொல்லு பார்த்துச் சொல்லு காதல் தீபம் கண்ணில் ஏற்றி ஏற்றி தாகம் தீரும் நேரம் சேவல் கூவும் காலை நேர காற்றை வாழ்த்திச் செல்லு வாழ்த்துச் செல்லு மாலை சூடும் நாளை பார்த்துச் சொல்லு பார்த்துச் சொல்லு யார் நீங்க ஓ பூதலிங்க மாமாவா ஆமா நீ யாரு நான் தான் தாமரை என்ன மாமா ஜெயிலுக்கு போனதும் எங்களெல்லாம் மறந்துட்டியா தாமரையா ஏப்பா எவ்வளவு பெரிய பொண்ணாயிட்ட ஆமா உனக்கு சடங்கு சுத்திட்டாங்களா சிப்பா அது நடந்து 5 வருஷம் ஆகுது இனிமே உனக்கு எவன் மாப்பிள்ளைய வருவான்னு நான் பார்த்து இனிமே நாம இங்க சந்திக்க வேண்டாம். இங்க பார், இந்த பையனுக்கு நான் சோடா முடி குத்தி அனுப்புவேன். நீ நேரா ரயில்வே கேட்டுக்கு வந்துரு. ஏன் உங்க அக்கா புருஷன் வந்துட்டானே ஜெயில இருந்து. சரி இங்க வா. நல்லா பாத்துக்க.
இருந்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்படியே இருந்தா சந்தோஷமா இருக்காது, சோகமா தான் இருக்கும். ஏன்? இந்த தண்டவாளங்களுக்கு இணை கோடுகள்னு பேரு. இது எங்கேயுமே ஒண்ணு சேராது. இந்த மாதிரியே நம்ம எப்பவும் பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறியா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம். இங்க பார்த்து விளையாடுறான்னு கண்டக்டர், ம்? எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன வேணும்? எனக்கு 4-5 கார்டு கவர் வேணும். 4-5 கார்டு கவரா? யாருக்கு எழுத போற? ஆள் இல்லாத ஊருக்கு கால் இல்லாதவர் போயிருக்காரு, அவரை வர சொல்லணும். ஆள் இல்லாத ஊருக்கு கால் இல்லாத ஆளா? இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், முழுசா பைத்தியமே பிடிச்சு போயிடும். உனக்கு 4-5 கார்டு கவர் தானே வேணும், கொண்டா, வாங்கிட்டு வரேன். டேய் கைத்தடி, வாடா உக்காரு, ஒரு ரவுண்ட் போடலாம். இல்லண்ணே, கோயில் திருவிழாவுக்கு ரெக்கார்ட் டான்ஸ் நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. அது விஷயமா டவுனுக்கு போறேன். ஏய், ரெக்கார்ட் டான்ஸ் நீ ஆட போறிய? ஆடுவேன், ஆனா ஊர் பயந்துரும். பட்டக்காரன் புதூர்ல சம்பான்னு ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவ. அவளை ஆட விடுவோமா? ஆனா 500க்கு குறைஞ்சு வரமாட்டா. நீ என்ன பண்ற, ஊருக்குள்ள போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுற. இல்லன்னா நம்ம ஊருக்காரங்க வேர்க்கல்ல விக்கிற காசு 5ஓ 10ஓ தான் தருவோம்னு தகராறு பண்ணிடுவாங்க. நீ உடனே போ. ஐயோ, ஏன் இப்படி கூச்சம் போடுறீங்க? கொஞ்சம் கேளுங்களே. நான் எந்த வேலை செஞ்சாலும் முதல்ல விநாயகர் கும்பிட்டு தான் ஆடுவேன். அட கேளுங்க, நான் பாடுவேன், நீங்களும் என்னோட சேர்ந்து பாடுங்க. பாடுமா? பாடு. சரி, பாடட்டுமா? விநாயகனே வினை தீர்ப்பவனே, பாடுங்க. வேல முகத்தானே ஞான முதல்வனே,
கட்டி குடிச்சா அந்த சொர்க்கம் தரக்கும் என்ன வேணும் என்ன சம்பா புது சம்பா முன்னால கொட்டி இருக்கு அண்ணா அண்ணா என்னண்ணே என்னடா சம்பா முடிச்சிடலாமா இல்லண்ணே கோயில்காரங்கள ரிக்கார்ட் டான்ஸ் ஆடக்கூடாது, பரதநாட்டியம் மாதிரி ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கன்னு வானக்காரமா சொல்லிட்டாங்க. படப்பக்கி யாரது? பயில்வான் இருக்காரா? பயில்வானா? அப்படி யாரும் இங்க இல்லையே. இந்த வீட்டுல தானே இருக்காருன்னு சொன்னாங்க. இந்த வீட்டுல இருக்கிற ஒரு பேரு பூதலிங்கம். நீ அவர் பேரை சொல்ற, நான் அவர் தொழிலை சொல்றேன். வீட்டுல யாரும் இல்லையே. அது தெரிஞ்சுதானே நீங்க வந்திருக்கீங்க. காலையில உங்க அக்கா புருஷன் பஸ்ல வந்தான், டிக்கெட் வாங்கவே மாட்டேன்ட்டான். அது அவங்க பரம்பரை பழக்கம். அப்ப பக்கத்துல இருந்த ஆள் ஒருத்தன் போனா போதுன்னு அவனுக்கு சேர்த்து டிக்கெட் வாங்கினான். இது இந்த ஊர் பழக்கம். ஓ, எங்க ஊர் பழக்கம் என்ன தெரியுமா? தெரியும் தெரியும். 2 உதை கொடுத்து கையில கால கட்டு போட்டு விரட்டிடுவீங்க. அது உனக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் புஞ்ச புளியம் பத்தி சிங்கமாச்சே. அந்த ஊரை பத்தி பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்மள கட்டிக்க போறவளோட அக்கா புருஷனாச்சேன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம டிக்கெட் வாங்க சொல்லி கெடுபிடி பண்ணிருக்கீங்களே. நாளைக்கு நம்ம கல்யாண பேச்சு வர்றப்போ உங்களுக்கு என்ன கட்டி வைக்க கூடாதுன்னு வம்பு பண்ணா என்ன பண்ணுவீங்க? உன்னை கட்டிக்க போறவன் நான். இதுல அவன் எங்க முட்டினா எனக்கு என்ன? மரியாதையா சொல்லி பாப்பேன். இல்ல பகவதி அம்மன் கோவில்ல உனக்கு தாலியை கட்டிட்டு புஞ்ச புளியம் பட்டியல கொண்டு போய் தனி கொடுத்து நான் ஆரம்பிச்சிருவேன். அப்ப வீடெல்லாம் பார்த்தாச்சா? ஓ, பார்த்தாச்சு. 22 ரூபா வாடகை. இன்னும் 1 மாசத்துல ஓட்டு வீடாயிடும். இப்போ கூரை வீடுதான். எலக்ட்ரிக் லைட் எல்லாம் வரப்போகுது. அப்ப தீபண்ண விளக்குதான். என்ன கேலி பண்ற? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா நாளைக்கு நீயே என்னோட வந்து பாரு. அடுத்த வருஷத்துக்குள்ள குழா தண்ணி, அது வரைக்கும் கிணத்து தண்ணி. மூதலிங்க வர சத்தம் கேக்குது. ஐயோ, சீக்கிரம் ஏறுடா. என் பொண்டாட்டிடா. அதான்டா சொல்ற, சீக்கிரம் போவா. டிக்கெட்டுங்க. மேல ஏறு. உள்ள போங்கப்பா, உள்ள போங்கப்பா. ஏய், அடங்க. அப்பா, மேல போ. சின்னம்மா, சின்னம்மா, வெளுக்க துணி போடலையா? என்னத்த வெளுக்குற, ஒரே அழுக்கா இருக்கு. இத கொண்டு போய் தபால் பெட்டியில போட்டுடு. ரொம்ப சந்தோஷமா இருக்கியே. என்ன மாதிரி எழுதிருக்கேன்? என் தலையெழுத்து. கொண்டு போ. ஊத்தியா? வெறும் பெல்ட் தயா இருக்கு, அதை கொடுக்க முடியாதியா? போமாட்டா. கையில காசு இல்லாம ஏன்டா கறிக்கடை நாய் மாதிரி சுத்துறீங்க? போயா. குடியா தருவாரு. அவனுக்கு நீ பஞ்சாயத்தோ முதல்ல உனக்கு கிடையாது. போ. போன வருஷம் கொடுத்த பாக்கி இந்த வருஷம் கொடுக்கல, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் வராத. உனக்கு பெரிய ஞாபக சக்தி. போடிய. அடடே, வாங்க டிரைவரே. என்ன இந்த பக்கம் பார்க்கவே முடியல? ஏன்பா நீ குடிக்காம இருக்கீங்க? வருதமா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல டிரைவரே, கையில காசு இல்ல, இவன் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான், அதுதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க வேணுங்கிற அளவு குடிங்க, நான் பணம் தரேன். நிஜமாவா? பொய்யா சொல்றேன். இன்னைக்குதான் சம்பளமான காசு என் பையில இருக்கு. பாரு, திருட்டு மொழி. உடல உருவிருவேன், ஜாக்கிரதை. உடல் ஏது, அதான் கருகி போச்சு. ஏ டிரைவர, சொதன்னு உடம்பு இப்படி வச்சிட்டு இருக்கிய, கொஞ்சம் குறைக்க வேண்டியதானையா? என் உடம்ப சொல்றதுன்னு இருக்கு. கல்லு மாதிரி உடம்புடா. 10 பேர் வந்தாலும் அடிப்பேன், தெரியுமா? என் கூட ஒத்தைக்கு ஒத்த உன்னால நிக்க முடியுமாயா? விளையாடாத. யோ டிரைவர, அவனை பத்தி லேசா நினைக்காத. வாடிப்பட்டி பன்னீர்ல இருந்து 10 பயில்வான பார்த்து அடிச்சிருக்கான். அதுக்காக என்ன அடிச்சிருவானா? அதான் ஒத்தைக்கு ஒத்த கூப்பிட்டான்ல, நிரூபிச்சு காட்ட வேண்டியதானே. வாடா, எங்க குஸ்தி வச்சுக்கலாம். இப்பவே இந்த இடத்துலயே வாடா. டேய் சிவா, எனக்கு சட்டை இல்ல, நீ சட்டை கலட்டுறா. சரியில்லை, ஒழுங்கு மரியாதையா உட்கார். நீ கலட்டியா?
கலட்டியா போடா போடா ரொம்ப வேண்டிய ரொம்ப வேண்டிய என்னடா ஒத்தை கொத்த கூப்பிடுறேன் தொலைச்சிருவாரு முறுக்கு எவ்வளோடா காசு? ஒண்ணும் இல்லை, நீங்க போங்கண்ணா. நீங்க போங்க போங்க. காசு அடிச்சானுங்களா? அடி வாங்கினவன் நான் தான். பங்குல பாதி கொடுங்கடா. டேய் டேய் டேய், நான் தான் அடி வாங்கினேன். டேய் டேய், என்னையா தனி கொடுத்துற போறவரே, வீடெல்லாம் எந்த நிலைமையில இருக்கு? அதுவா, மழை காலம் முடிஞ்சாதான் ஓடு மாத்துவேன்னு வீட்டுக்காரன் சொல்லிட்டான். அது வரைக்கும் கூரை வீடுதான். எலக்ட்ரிக் லைட் என்னாச்சு? அது தேர்தல் வந்தாதான் எலக்ட்ரிக் லைட் வரும்னு வீட்டுக்காரன் சொல்லிட்டான். அது வரைக்கும் சீமெண்ணெய் வழக்குதான். அப்போ அந்த குழா தண்ணி விஷயம்? அது குழா தண்ணியை விட கிணத்து தண்ணி தான் இனிப்பா இருக்கும்னு அந்த பக்கத்து ஆளுங்க எல்லாம் சொல்றாங்க. அப்போ அதையும் கைவிட்டுட்டியா? ஏயா, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னை கட்டிக்க வேண்டாம்னு நாளைக்கு யாராவது சொன்னா என்னையும் கைவிட்டுடுவியா? அது சரி, கேப்பையில நெய் வடியுதுன்னா கேக்குறவங்க புத்தி எங்க போச்சுன்னு எங்க பாட்டு கேட்பாங்க. அது மாதிரி இருக்கு நீ சொல்றது. யாராவது ஏதாவது சொன்னா உன்னை நான் விட்டுருவேனா? மதுரை வீர பொம்மையை தூக்கிட்டு போன மாதிரி உன்னை நான் புஞ்சம்புளியம்பட்டிக்கு தூக்கிட்டு போயிடுவேன். அங்க யாரும் என்ன ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. புரிஞ்சுதா? பாப்போம் பாப்போம். எங்க அக்கா புருஷனுக்கு பயந்து நீ வெறும் ஆளா துண்ட காணும் துணிய காணும்னு ஓட போறியா, இல்ல வைராக்கியமா என்ன தூக்கிட்டு போய் வாழ போறியான்னு நாளைக்கு நான் பார்க்கத்தானே போறேன். பாப்போம் பாப்போம். வாடி என் வெள்ள குதிரை, எங்கடி போயிட்டு இருக்க? அவசரமா அக்காவை பார்க்கணும், அதான் தேடிட்டு இருக்கேன். அப்படி என்ன அவசரம்? உன்னை பொண்ணு பார்க்க யாராவது வராங்களா? உன் மூஞ்சியை பார்த்தே பொண்ணு கொடுத்துருக்காங்களே, என் மூஞ்சியை பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரமாட்டாங்களா என்ன? அடி சக்க வெடிச்ச வெள்ளரி பழம் மாட்டு விவரமா பேசுற. எங்க அக்கா எங்க? நான் இப்பவே பார்க்கணும். எதுக்குன்னு சொல்லு, அவ எங்க இருக்கான்னு சொல்றேன். இருளாயி வெள்ளையம்மா காத்தமுத்து சம்சாரம் எல்லாரும் சேர்ந்து பஸ்ல பட்னம் பார்க்க போறாங்களாம். நானும் போகணும். அதுக்கு காசு வேணும், அவ்வளவுதானே? ஆமா. அதுக்கு எதுக்கடி உங்க அக்கா கிட்ட போகணும்? என்ன கேட்டா நான் தரமாட்டேன்னா? பொம்பளைங்களுக்கு கொடுத்து கொடுத்தே சிவந்து போனதடி இந்த கரம். மல்லிகை புகுத்த பணம் மடியில இருக்குன்னு எடுத்து கொடுத்துட்டு என் கைய பிடிச்சிட்டீங்கன்னா என்ன பண்றது? சே, எல்லாரையும் செய்யற மாதிரி உன்னை செய்வேனா? ஜபார், நம்ம 2 பேரும் ஒரு விளையாட்டு விளையாடுவோம். நீ ஜெயிச்சா எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்க. விளையாட்டா? அடிச்சக்க. அப்பா அம்மா விளையாட்ட சொல்றியா நீ? அது அப்புறம். இது ஒரு புது மாதிரியான விளையாட்டு. அந்த ஆத்துக்குள்ள நான் ஒவ்வொரு காசா போடுவேனா, நீ தண்ணிக்குள்ள இருந்து தவ்வி தவ்வி எடுத்துக்கியா? என்ன யோசனை? சரி போடு. புத்திசாலி பொண்ணு, வா. ஏய், போடாத, நில்லு நில்லு. ஏய், நீ நாசமா போயிடுவே. தண்ணிக்குள்ள இருக்கிற தவளைக்கு தடுமன் எப்படிடி பிடிக்கும்? நான் பாவத்தோட புள்ளடி, உன் சாபம் என்ன ஒண்ணும் பண்ணாது. ஏய், ஓடி போ. பண்ணா விட்டுருவேனா என்ன? மகாபாகியம், உட்காரு. என்னம்மா வடிவு புது புடவை எல்லாம் கட்டி இருக்கு? வீட்டுல ஏதாவது விசேஷமா? புது புடவை இல்ல பாக்கியம், 6 வருஷத்துக்கு முந்தி அவ கல்யாணத்துக்கு எடுத்தது. பாவி முண்டை புருஷனை பத்திரப்படுத்தி வைக்காம புடவைய பத்திரப்படுத்தி வச்சிருக்கா. தாமரை, மணி 8 ஆக போகுது.
இன்னுமா காத்துக்கிட்டு இருக்க? பஸ் வர லேட் ஆனதும் நீ போயிருப்பேன்னு நினைச்சேன். இன்னைக்கு எவ்வளவு நேரமானாலும் உன்னை பார்த்துட்டு போறதுங்கிற முடிவோட தான் நான் இருக்கேன். ஓ, ஏன்? இன்னைக்கு காலையில நான் ஒரு கனவு கண்டேன். அது சரி, பகல்லையே தூங்குறியா நீ? எனக்கு ராத்திரியில கூட தூக்கம் வர மாட்டேங்குது. விளையாட்டு வேண்டாம். அந்த கனவை நினைச்சு நினைச்சு காலையில இருந்து எனக்கு ஒரே கவலையா இருக்கு. என்னன்னு தான் சொல்லேன். நான் எங்க ரோஜா தோட்டத்துக்கு போய் பூ பறிக்கிறேன். எந்த ரோஜாவை பறிச்சாலும் அதுல இருந்து ரத்தமா வருது. இவ்வளவுதானே? ரோஜாவை பறிக்கிறப்ப கையில முள்ளு குத்தி இருக்கும். நான் வேதனையோட பேசிக்கிட்டு இருக்கேன், அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இதுல என்ன கவலைப்படுறதுக்கு இருக்கு? வெறும் கனவு தானே. பகல்ல கண்ட கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. கெட்டதா எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் பகவதியை வேண்டிக்கிட்டு இருக்கேன். தெய்வானே, தெய்வானே, நான் இப்ப ஒண்ணு கேட்டா கோச்சிக்கிற மாட்டியே? நீ இது வரைக்கும் நல்லதனமா பேசணும் இல்ல, நல்லபடியா நடந்ததும் இல்ல, எப்படி அக்கா வராம இருக்கோம்? இப்ப மட்டும் நான் கேக்குறத கொடுத்தீனா இனிமே இந்த ஊர்லயே என்ன மாதிரி நல்லவன் இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு மாறிடுவேன். பரவாயில்லையே, நாய் வாழை நிமித்த கூட மருந்து இருக்குன்னா உடனே வாங்கி கட்டிட வேண்டியதுதான். கட்டிக்கிற சமாச்சாரம் தான். உன் தங்கச்சி தாமரைய பாக்குறப்பெல்லாம் நினைக்கிறப்பெல்லாம் என் மனசு அலைதடி. ஏய், என்ன சொன்ன? என் தங்கச்சிய உனக்கு ரெண்டாம் தாரமா கட்டி வைக்கணுமா? அது தப்பே இல்லடி. அவளை நான் சந்தோஷமா வச்சுக்கிடுவேன். அதுக்கப்புறம் வேற எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நான் எந்த பொண்ணை பார்த்தாலும் அவ என் பக்கத்துல படுத்த பிறகுதான் எனக்கு தூக்கமே வரும். ஆனா உன் தங்கச்சி விஷயத்துல அப்படி செய்ய எனக்கு மனசே வரலடி. நான் திருந்தறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டியா? இந்திரியா, இந்திரியா, நீ எப்படியா உனக்கு இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வருது? உனக்கு ஈ விளக்கமே இல்லையா? அடே, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். நானும் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. போவடியே. விளையாடாத. எனக்கு மட்டும் தாமரையை கட்டி வைக்கலன்னா பஞ்சாயத்தை கூட்டி நீ மலடின்னு பாக்கு பணம் வச்சு உன்னை தீர்த்து கட்டிடுவேன். ஜாக்கிரதை. யோ, கொஞ்சம் நில்லையா. என்ன மட்டும் பஞ்சாயத்துல மலடுன்னு சொல்லி பாரு, அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடி நடக்கும்? பஞ்சாயத்துல இருப்பானுங்கல்ல 10 பெரிய மனுஷனுங்க, அவனுங்கள்ல எவனையாவது ஒருத்தனை என் கூட படுங்கடா, 10வது மாசமே பிள்ளைய பெத்து காட்டுறேன்னு சொல்லுவேன். அப்புறம் தெரிஞ்சு போகுமில்ல யாரு மலடுன்னு. நான் இப்ப சொல்றதுதான். இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. எனக்கு தெரியாம என் தங்கச்சி கிட்ட உன் கைவரிசைய காட்டலாம்னு நினைச்ச உன்னை வெட்டி புதைச்சிடுவேன்.
கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே பொன்னுடம்ப பார்க்கையிலே போதையும் தீரவில்லை அன்னமே செவ்வரளி தோட்டத்துல பொன்ன நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு மனசுல கொண்டாட்டம் மலருற செண்டாட்டம் ஆடு ஓயாதம்மா சாது செய்யாதம்மா ஒண்ணுக்கொண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்தில் சொல்ல நினைச்சேன் என்ன தொட்டதும் சொல்ல மறந்தேன் என்ன என்ன எண்ணம் இருக்கோ எல்லாத்திலும் நீதானே செவ்வரளி தோட்டத்தில உன்ன நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் இல்ல ஆளுங்க அரவம் இல்ல சுத்து முத்தும் பார்க்கையிலே துடிப்பும் அடங்குதில்ல செவ்வரளி தோட்டத்துல ஒன்னு நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. தெய்வான இவ்வளவு நாள் தாயா பிள்ளையா பழகிட்டு உனக்கு நான் துரோகம் செய்வனா? பூந்தோட்டம் வச்சிருக்கிற எல்லாருமே கூடி பேசிட்டாங்க. அவங்களா பறிச்சு நேரடியா டவுனுக்கு அனுப்பிச்சிட்டா நிறைய லாபம் கிடைக்கும்னு சொல்றாங்க. நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். குத்தகை முறிக்க வேண்டான்னு யாரும் காது கொடுத்து கேட்கல. இந்த பாழா போன பஸ் வந்து என் பொழப்ப கெடுத்துருச்சு. என்னென்ன மல்லிகைப்பூ வித்த காசு மடியில இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே தவிர கண்ணுல காட்ட மாட்டேங்கிறீங்களே. ஏண்டா எம்எல்ஏ நம்பிக்கை இல்லையா உனக்கு? உங்களை தெரியாதா என்ன? ஒரு கட்டு பேடி வாங்கினோம்னாலும் 100 ரூபா நோட்டை மாத்திர ஆளாச்சே நீங்க. அண்ணே சீட்டைத்தானே மறைச்சு விளையாடணும், காசை புதுவுல போட்டு விளையாடணும். 6 மாசம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே அறிவு வளர்ந்துருச்சுடா உனக்கு. நான் வரல. இப்ப எழுந்திருச்ச தொலைச்சு உட்காருங்க. வீட்டுல வேலை இருக்குதுண்ணே. காலையில இருந்து 140 ரூபாய் தார வாத்திருக்க தொலைச்சு விடுவேன் படம். அண்ணே வீணா வம்புக்கு எடுக்காதீங்க, காசை கண்ணுல காமிச்சிட்டு விளையாடுங்க. நாங்க விடிய விடிய விளையாட சார். என்னடா? ஆமா அதான முக்கியம். இருங்கடா. யோ கண்டக்டர், ஒரு 100 ரூபா கொடு. 110 இப்ப திருப்பி தரேன். எதுக்கு? ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. 100 ரூபா கொடு. 100 கொடு. நான் 10 நாள் வேலை பார்த்தாதான் 100 ரூபா கிடைக்கும். நீ வேலை பார்த்து கீழ்ச்ச இருக்கட்டும், பையில இருக்கிற பணத்தெல்லாம் கொடு. வட்டியோட இப்ப தரேன். அதுக்கெல்லாம் வேற ஆள பாரு.
தம்பி, அந்த பூதலிங்கம் பொல்லாதவன்பா. ராத்திரி நேரத்துல ரயில்வே கேட்ல நிக்கிற வண்டிகள்ல கொள்ளையடிச்சு ஜெயிலுக்கு போனவன் இப்பதான் விடுதலையாகி வந்திருக்கான். அவன் விஷயத்துல பார்த்து நடந்துக்க. கேளு, உங்க அக்கா புருஷனுக்கு உள்காயம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால உங்க அக்கா கிட்ட சொல்லி தவிட வறுத்து ஒத்தடம் கொடுக்க சொல்லு. இல்லன்னா பணியாரமா வீங்கிக்கும். நான் போயிட்டு வரேன். சொல்றியா? வா வடிவு, என்ன விஷயம்? உங்களுக்கு அடிபட்டுடுச்சுன்னு அம்மா சொன்னாங்க. வந்த இடத்துல எனக்கும் அடிபட்டுடுச்சு. அம்மா இல்லையா? வெளியே போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? கொஞ்ச நேரம் ஆகும். ஓ, அப்போ நான் 7 மணி போல வரேன். கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு சாப்பாடு சூடா இருக்கு, சாப்பிட்டுட்டு போயிடலாம். அம்மா வந்து அப்புறம் சாப்பிடுறேன். அம்மா வரதுக்குள்ள அது ஆறி போயிடும். முருங்கை பூவையும் தக்காளியும் வதக்கி சட்னி செஞ்சிருக்கேன். மாம்பூல ரசம் வச்சிருக்கேன். எதுக்கு இதெல்லாம்? எப்பவும் போல சமைக்க கூடாதா? எப்பவும் போல சமைச்சா எப்பவும் போல தானே இருப்போம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணுமே தான் இந்த ஏற்பாடு. உங்களுக்கு கோழி குழம்பா பிடிக்குமா, வறுத்தா பிடிக்குமா? எனக்கு எதுவுமே பிடிக்காது. நான் சுத்த சைவம். சைவத்துல மாமிசத்தை சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கே தவிர அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லலையே. வடிவு, வடிவமே இல்லாம இருக்கிறப்போ நான் எப்படி வடிவா இருக்க முடியும்? 5-6 வருஷங்களுக்கு முந்தி அடிச்ச வெயில்ல கொஞ்ச நாள் குளிர் காஞ்ச அதை நினைச்சுக்கிட்டு ஆயுள் பூரா இருக்கணுமா? வடிவு, ஓடுற நதிங்க எல்லா காலத்திலையும் கடல்ல போய் சேர்றதில்லை. பல நதிங்க பாதிலேயே வறண்டு போயிடும். அதுக்காக நதிக்கும் கடலுக்கும் உள்ள பந்தம் அத்து போச்சு நான் நினைக்கிறேன். இல்லம்மா, வெயில் காலம்னு ஒண்ணு வந்தா நிச்சயமா மழை காலம்னு ஒண்ணு வரத்தான் செய்யும். அப்போ நொங்கு நிறையுமா, புது வாழ்வு பொங்கி வருமா. இப்போ உனக்கு வெயில் காலம், வரப்போறது மழை காலம். கட்டாயம் உன் புருஷனை காலம் திருத்தும். அவனும் உன்னை தேடி வருவான். நீயும் சந்தோஷமா வாழத்தான் போற. அதுக்குள்ள அவசரப்பட்டு ஒரு நல்ல குடும்பத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திடாத. நான் வரமா? பூ மூட்டைக்கு நிறைய இருக்கு, அடிக்காது போ. சரிண்ணே. டிக்கெட் இல்லப்பா. டிக்கெட் இல்லன்னு சொல்றேன். ஒரு சில்க் வார் போடுங்க. ஒரு டிக்கெட் போடுங்க. ஆண்டி விட்டேனே. போங்க போங்க. அடுத்த ட்ரிப் பார்க்கலாம். போங்க போப்பா. சொன்னா கேட்க மாட்டாங்களே. கண்டக்டரே, என்ன இந்த ஊர்ல பரம்பரையா நாங்க தான் பூந்தோட்டங்களை குத்தகெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க. உங்க பஸ் வந்த பிறகு ஊர்க்காரங்க என் குத்தகை முடிச்சிட்டு நேரடியா பூ மூட்டைகளை டவுனுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க மட்டும் மனசு வச்சீங்கன்னா என் பழப்பு ஒழுங்கா நடக்கும். என்னால முடிஞ்சா நிச்சயமா செய்யறேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. இந்த ஊர்ல இருந்து எதை வேணும்னாலும் ஏத்திட்டு போங்க, யார வேணும்னாலும் ஏத்திட்டு போங்க. ஆனா இந்த பூ மூட்டைகளை மட்டும் ஏத்திட்டு போகாதீங்க. அது எப்படிமா முடியும்? பூ மூட்டைகள் அவங்க ஒண்ணு சும்மா ஏத்தலையே. டிக்கெட் வாங்கிட்டுல ஏத்துறாங்க. நீங்க மனசு வச்சா முடியும் கண்டக்டரே. இதுல ஏன் வெறுப்புக்கு ஒண்ணுமில்ல. நான் இந்த பஸ்ல சும்மா சம்பளத்துக்கு வேலை பார்க்கறேன். ஒவ்வொரு ட்ரிப்பும் 300 ரூபாய். இந்த பூ மூட்டைங்களால வருமானம் இருக்கு. அதை நான் வேண்டாம்னு சொன்னா எங்க முதலாளி என்ன வெளியே அனுப்பிச்சிருவாரு. சட்டப்படி அது குற்றம். அது மட்டும் இல்ல, இந்த ஊர்க்காரங்களும் என்ன உதைக்காம விட மாட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா.
பஸ்ல பூ மூட்டைகளை ஏத்துனது 10 சொல்றதுக்குள்ள பூ மூட்டைங்க கீழே வரல பல பேரோட தலை உருள ஜாக்கிரதை. 1 2 3 4 5 6 போயா. நீதான் ஆம்பளை. இனிமே என் கவலை எல்லாம் தீர்ந்து போச்சியா? வீட்டுக்கு வாயா போலாம். முடியாது. நீ அந்த வெள்ள குதிரைய எனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லு, வரேன். சரி வாயா, நீ இஷ்டப்படியே கட்டி வைக்கிறேன். பேச்சு மாற மாட்டிய? இந்த தெய்வான சொன்னா சொன்னதுதான். வா. தெய்வானன்னா தெய்வானதான். இத பாருங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயும் பிள்ளை இல்லைங்கிற குறை என் புருஷனுக்கு ரொம்ப இருக்கு. தாமரையை 2ஆம் தரமா கட்டி வைக்கலன்னா நான் இந்த வீட்டுல வாழ முடியாது. ஒரு கருப்பாயோ இல்ல வெள்ளையம்மாளையோ எனக்கு சக்காலத்தியா கொண்டாந்து வச்சிருவான். நல்லா இருக்கு நீ சொல்றது. உனக்கு சக்காலத்தியா வேற யாரும் வந்துடக்கூடாதுன்னு உன் தங்கச்சியே பலி கொடுக்க போறியா? தாமரை கிட்ட சம்மதம் கேட்டியா நீ? நல்லது கெட்டதை பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? அனுபவிக்க போற அவதானே. இத பாரு ஜோதி, சும்மா மடக்கி மடக்கி பேசிட்டு இருக்காது. இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல மத்தவங்க அபிப்பிராயத்துக்கு இடமில்ல. இஷ்டம் இருந்தா கல்யாணத்துக்கு வாங்க, இல்லைன்னா வர வேண்டாம். தம்பி, உடம்புக்கு என்னப்பா செய்யுது? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுமில்லம்மா. இல்லப்பா, தலையில சுமை இருந்தா தான் தலைவலிக்குங்கிறது இல்ல, நெஞ்சில சுமை இருந்தாலும் தலைவலிக்கும். உனக்கு பண சம்பந்தமான கவலை வர முடியாது. இந்த காலத்து பசங்களுக்கு தேவையான எந்த செலவும் உனக்கு கிடையாது. அதனால தான் நான் கேட்கிறேன், உன் மனசுக்கு கஷ்டமான காரியம் ஏதோ நடந்திருக்கு, இல்ல நடக்க போகுது, அதுதான் நீ கவலையா இருக்க. நான் சொல்றது உண்மைதானே? உண்மைதாம்மா. பூதலிங்க தாமரைய 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிட்டு போறான். தெய்வான உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த காரியம் நடக்காது. பூதலிங்கத்துக்கு தாமரையை கட்டி வைக்க போறதே தெய்வானதான். அடி பாவி. ஆமா, தாமரை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? எப்படி சம்மதிப்பா? அவங்க 2 பேரும் அவளை நல்லா மிரட்டி வச்சிருக்காங்க. நான் தாமரைய பார்த்தே பல நாட்கள் ஆச்சு. பருப்புங்களா எழுது. 4 படி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 6 படி, பைத்தம்பருப்பு, நல்லெண்ணெய். என்ன சொன்ன? இருக்கட்டும் இருக்கட்டும். தெய்வானே, உன்னை பார்க்கதாமா வந்தேன். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு முடிவு எடுத்ததுதான். அதை யாராலும் மாத்த முடியாது. எல்லாரும் முடிவு எடுக்கலாமா? ஆனா எடுக்கிற முடிவு நல்ல முடிவா இருக்கணும். அதுதான் என் கவலை. யோசிச்சு பாரு, கண்டக்டரு நல்ல பையன், எந்தவித தப்பு தண்டாவும் கிடையாது. அதெல்லாம் வேண்டாமா, எனக்கு அந்த பையலை பிடிக்கல. அதுவும் தவிர ஒரு அன்னாடங்காட்சி பையலுக்கு என் தங்கச்சி கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை. நீ எழுது. 10 கட்டு வாழை இலை, 20 தேங்காய். ஆடு 1 போதுமா 2 வேணுமா? நீ 10 ஆடு போட்டினா கூட திங்க ஆள் இருக்கு. தேவானே, அவனை அன்னாடங்காட்சின்னு சொல்லாத.
மாசம் 300 ரூபாய் சம்பளம் வாங்குறான். பொல்லாத 300 ரூபாய். அரை வயிறு கஞ்சினா கூட 15 நாளைக்கு பத்தாதே. பணங்காசு இல்லைங்கிறதுனால தானே உன் தங்கச்சியை கண்டக்டருக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன். இப்ப சொல்றேன், எனக்கு 12 ஏக்கருக்கு நஞ்சையும் 9 ஏக்கருக்கு புஞ்சையும் இருக்கு. அதை தவிர 12 ஏக்கருக்கு மேல மலை மேல காப்பி போட்டிருக்கேன். இப்ப குறைச்சு வித்தாலும் 60,000 ரூபாய்க்கு மேல விலை போற வீடு இருக்கு. அதையெல்லாம் கல்யாணத்துக்கு முந்தையே கண்டக்டர் பேர்ல எழுதி வச்சு போடுறேன். போதுமா? அடியாத்தி, அவ்வளவு சொத்தையும் கண்டக்டர் பேர்ல எழுத போறீங்களா? அப்படின்னா என் 2 பொண்ணுங்களையும் வந்து கண்டக்டரை பார்க்க சொல்லுங்க. பிடிச்சிருந்தா 2 பேரையும் கட்டி வச்சிடுறேன். நீ சும்மா ரெடி. வானக்காரமா, இதெல்லாம் நடக்கிற கதை இல்ல. முகூர்த்தத்துக்கு நாள் வச்சு பந்தி போடுறதுக்கு பதார்த்தங்களை வாங்கி குமிச்சாச்சு. நீங்க நல்ல மனசோட கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. அது போதும். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. அப்புறம் எழுது. 2 கவுளி வெத்தலை, பட்னம் பாக்கு. எழுதிட்டியா? மட மடன்னு எழுதுடி. ஆசை நெஞ்சில் இனி தீபம் இல்லை, பூசை இல்லை, இங்கே தேவி இல்லை. ஆகாது பெண்ணின் உள்ளம் ஆழம் காண யாரால் ஆகும்? ஆகாது பெண்ணின் உள்ளம் ஆழம் காண யாரால் ஆகும்? ஆற்றங்கரை கனவு கண்ணில் 600 1000 தானோ. ஆசை நெஞ்சில் இனி தீபம் இல்லை, பூசை இல்லை, இங்கே தேவி இல்லை. சூடும் பூவும் பொட்டும் காதல் செய்த பாவம். நான் பாடும் பாடல் கேட்டு யாருக்கு என்ன லாபம்? கண்ணால் ஜாடை முன்னாலேயே சொன்னால் கூட போதாதோ? நீ சூடும் பூவும் பொட்டும் காதல் செய்த பாவம். நான் பாடும் பாடல் கேட்டு யாருக்கு என்ன லாபம்? கண்ணால் ஜாடை முன்னாலேயே சொன்னா கூட போதாது. நீயாக தேடி வந்து தீயாக நெஞ்சில் நின்று பொன்னா என்றா என்னை சுட்டு பார்த்தாய். ஆசை நெஞ்சில் இனி தீபம் இல்லை, பூசை இல்லை, இங்கே தேவி இல்லை. கோலம் கண்டேன் காலில் மெட்டி தாளம். நல்வாழ்த்து பாட வந்தேன் கண்ணில் என்ன ஈரம். ஏதோ 7 ஜென்மம் உண்டாம், நாமும் ஒன்று சேர்வோமே. கல்யாண கோலம் கண்டேன் காலில் மெட்டி தாளம். நல்வாழ்த்து பாட வந்தேன் கண்ணில் என்ன ஈரம். ஏதோ 7 ஜென்மம் உண்டாம், நாமும் ஒன்று சேர்வோமே. நீ பார்த்த பார்வை நெஞ்சில் பால் வார்க்கும் போதும் மிஞ்சும். வாழ்நாள் என்றும் நீதான் என்றே வாழ்வேன் நான். ஆசை நெஞ்சில் இனி தீபம் இல்லை, பூசை இல்லை, இங்கே தேவி இல்லை. ஆகாது பெண்ணின் உள்ளம் ஆழம் காண யாரால் ஆகும்?
ஆகாது பெண்ணின் உள்ளம் ஆழம் காண யாராலாகும் ஆற்றங்கரை கனவு கண்ணில் ஆரோ நூறோ ஆயிரம் தானோ ஆசை நெஞ்சில் இனி தீபம் இல்லை பூசை இல்லை. என்ன அட பாவி, உன்னை கட்டிக்கிட்ட வேதனை தாங்காம தாமரை கிணத்துல குதிச்சுட்டாடா. காலம் போன காலத்துல உனக்கு ரெண்டாம் கல்யாணம் கேக்குதா? சுத்துங்கப்பா, சுத்துங்க. வேகமா சுத்துங்க. பார்த்து பார்த்து மெல்ல. சக்கரத்தை வேகமா சுத்துங்க. அடி பாவி, பச்சை புள்ள வாழ்க்கை இப்படி பாழாக்கி தேடி அப்பா அம்மா இல்லாத பொண்ணுங்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு அவளுக்கு கல்யாணம் செய்து வச்சு கொஞ்சம் கவனிக்கலைன்னா சத்து தொலைச்சிருப்பாளே. இருங்க, இந்த பொறுக்கி பயலுக்கு கட்டி வைக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, இவளுக்கு மட்டும் ஒண்ணு ஆச்சு, உன்னையும் புருஷனையும் உயிரோட கொளுத்திடுவோம். என்ன மன்னிச்சிடுங்க. எப்பவும் போற வண்டி தடத்துல வண்டியை ஓட்டாம கொஞ்சம் விலைக்கு ஓட்டுனதால இவ்வளவு நாளும் புதக்குழியில மாட்டிக்கிட்டேன். இப்போ வண்டியும் மாடும் போனா போகுதுன்னு விட்டுட்டு வெறும் ஆளா திரும்பி வந்திருக்கேன். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா திரும்பவும் எனக்கு ஒரு நல்ல காலம் வரும். அப்படிலாம் சொல்லாதீங்க தம்பி, நீங்க வந்ததே ரொம்ப சந்தோஷம். வடிவு, உள்ள போய் தம்பி குளிக்கிறதுக்கு வெந்நீரை போடு. நான் போய் வேலாயத்தை கூப்பிட்டு கோழியை சுத்தப்படுத்தி கொண்டார சொல்றேன். என்னடி இங்க படுத்திருக்க? உள்ளவா. எனக்கு பிடிக்கல. நீ இங்க படுத்திருக்கிறது எனக்கு இல்லாட்டி பிடிக்கல. பூதலிங்கம் பொண்டாட்டி நாள் பூரா வீதியிலேயே படுத்திருக்கான்னு 4 பேர் கேவலமா பேச மாட்டாங்களா? உனக்கு கூட மாநிலமா இருக்கா? ஏண்டி என்ன பார்த்தா மனுஷனா தெரியலையா? அது நீ சொல்லித்தான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப நீ உள்ள வர போறியா இல்லையா? நான் உள்ள வந்தாலும் ஒண்ணுதான், வெளியில இருந்தாலும் ஒண்ணுதான். உனக்கு ஒண்ணும் ஆக போறதில்ல, புரியுதா? வேலு, அந்த ஜன்னல் மேல ஒரு கடிதாசு இருக்கு, எடுத்துட்டு வா. இதுவாமா? ஆமாடா, அந்த வானக்காரம்மா மக வடிவு இதை தபால் பெட்டில போட சொல்லி கொடுத்தா. நான் மறந்து போய் அங்கே வச்சுட்டேன். நீ போய் இதை தபால் பெட்டில போட்டுட்டு வா போ. யாருக்குமா இந்த பொண்ணு தினம் கடிதாசு எழுதுறா? யாருக்கு எழுதுனா நமக்கு என்னடா? நான் சொன்னதை செய் போ. கோயில் போயிட்டு இருக்கேன், அப்புறமா பாத்து. வடிவு, வடிவு, 2 டிக்கெட் கோயிலுக்கு வாங்கிக்க. சரிங்க. பகவதி கோயில் 2 டிக்கெட். நான் சபலப்பட்டது போல
நந்தினி ஒரு நிமிஷம் சபலப்பட்டிருந்தா எனக்கு இந்த வாழ்வு எங்க கிடைக்க போகுது? சார் போஸ்ட். போஸ்டா? யாருக்கு? வடிவுக்கு. வடிவுக்கா? வடிவுக்கு யார் எழுதியிருப்பா? அன்புள்ள வடிவுக்கு வாழ்த்துக்கள். உன் கவலைகள் தீர்ந்தது. கணவன் வந்து விட்டான். இனி உன் வாழ்வில் ஆனந்தம் பொங்கும். இப்படிக்கு வடிவு. என்ன இது யார் எழுதின லெட்டர்? உன் பேர் போட்டிருக்கு. இது எனக்கு நானே எழுதிக்கிட்ட லெட்டர். நீங்க என்ன மறக்கல. என்னைக்காவது வருவீங்கன்னு மத்தவங்க நம்புறதுக்கு மனசு சங்கடப்பட போதெல்லாம் இப்படிதான் எழுதி போட்டுக்குவேன். இந்த ஊர்ல எனக்கு தோழிங்கன்னு யாரும் கிடையாது. அதனால என்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் வெளியே சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த வழியை கண்டுபிடிச்சு எனக்கு நானே எழுதி போட்டுக்குவேன். பைத்தியக்காரி. பாபா 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 டிக்கெட் 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 எல்லாரும் வந்தாச்சா? கண்டக்டர், நானும் வரவா? ஐயோ, நீ பூர்திங்க பொண்டாட்டி, வேண்டாமா? பாபா தென்றல்
கண்டக்டர், இவ்வளவு நேரம் மேலே இருந்தீங்க, இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? எனக்கு மனசு சரியில்லை, சாப்பாடு வேண்டாம். அவதான் உங்களை மறந்துட்டு போயிட்டாலே, இன்னும் ஏன் அவளையே நினைச்சிட்டு இருக்கீங்க? என் தாமரை என்ன எந்த காலத்திலயும் மறக்கவே மாட்டா. அந்த மாதிரி நாங்க பழகல வடிவு. பின்ன ஏன் பூதலிங்கத்தை கட்டிக்கிட்டா? அதுதான் எனக்கும் புரியல. அவளை சந்திக்கிற சந்தர்ப்பம் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. நான் வேணும்னா ஒரு வாய்ப்பை உருவாக்கி தட்டுமா? வடிவு, உண்மையாதான் சொல்றேன். இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் நீ ஏற்படுத்தி கொடுத்தினா உன்னை எந்த காலத்திலும் நான் மறக்கவே மாட்டேன். கண்டக்டர், என் கூட வாங்க. வீட்டுல தாமரை மட்டும்தான் இருக்கா. அவங்க அக்கா பூபாக்கிய வசூல் பண்ணி டவுனுக்கு போயிருக்காளாம். அந்த பொறுக்கி 2 நாளா வீட்லயே இல்லையா. வடிவு, நீ கூட வரியா? நான் வரேன், ஆனா வீட்டுக்குள்ள வர மாட்டேன். நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க. அதுக்குள்ள நான் போய் தோட்டத்துல பூ பறிச்சுட்டு வந்துடுறேன். வெள்ளன்னு எந்திரிச்சதும் கோயிலுக்கு போகணும். இந்த இருட்டில பூ பறிக்க போற? நீங்க இருட்டுல போய் நீதி கேட்கிறப்போ நான் பூ பறிக்க கூடாதா? கண்டக்டர், இன்னைக்கு பௌர்ணமி, வெயில் மாதிரி நல்லா காயுது, வாங்க போகலாம். நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். பொண்ணு வாழும் பூமியில தான் இருக்கணும். நீர்லயே இருந்தா அழுகி போயிடுவோம், இருப்பிலேயே இருந்தா கருகி போயிடுவோம். அதெல்லாம் நிலப்படுத்து நெஞ்சில நெருப்ப சுமந்துகிட்டு இருக்கேன். எனக்கு எப்படியா நல்ல வாழ்வு கிடைக்கும்? வடிவு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? கோயிலுக்கு போக வேண்டாமா? நான் பூஜை சாமான்களை மாடக்குளம் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்கெல்லாம் கோயிலுக்கு பிறப்புங்க. வடிவு, வடிவு, என்ன சொல்ல நீ? கோயிலுக்குன்னு வச்சிருந்த பால்ல ஒரு துளி மோர் விழுந்து ஒரு குடம் பாலும் கெட்டு போச்சுங்க. அட பைத்தியமே, அதுக்கா போய் அழுகுற? நான் இப்பவே போய் வேற பாலுக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன வேற பாலுக்கு நீங்க ஏற்பாடு செஞ்சிடுங்க. கெட்டு போன பாலை வெளியே கொட்டிடுங்க. வேண்டாம், வேண்டாம், வேண்டாம் பண்ண. ஏய், உடனே எந்திரிச்சிருவே. ஏண்டா பெரியாம்பள, டிரைவர் தண்ணி அடிக்காம கவலையோட உட்காந்துருக்காரு. எனக்கு தான் பொண்டாட்டி செத்து போனான்னு கவலை. அவருக்கு என்னடா கவலை? என்னன்னு தெரியல. நானும் அப்ப இருந்து சொல்லி பாக்குறேன், குடிக்க மாட்டேன், குடிச்சா அந்த உண்மையெல்லாம் சொல்லிடுவேன் அப்படின்னு புலம்புறாரு. டிரைவரை குடிக்க சொல்லு, குடிச்சிட்டு பேச சொல்லு. எனக்கு இப்ப சில உண்மைகள் தெரிஞ்சு ஆகணும். நீங்க கண்டிப்பா குடிச்சாகணும். மயில் வாகனம் சொல்லிடுச்சு. வேண்டாப்பா, வேண்டாம், வேண்டாம். நல்லதான் வேண்டாம்னு சொல்லுவானா? புரியுங்க. கண்டக்டரை உன்னை கடவுள் தான் காப்பாற்றணும். வடிவு சாவுக்கு கண்டக்டர் தான் காரணம். உனக்கெல்லாம் ஒரு வாழ்வு வந்துட்டா எங்க கட்டிய வாழாட்டியா? என்னடா முறைக்கிற? பாவி, பெத்த
பிள்ளை மாதிரி வளர்த்த அந்த அம்மாவுக்கே துரோகம் பண்ணிட்டியடா. ஊர் பேர் தெரியாத அனாதை பயல உனக்கு எப்படா மனசு வந்து இந்த மாதிரி காரியம் பண்றதுக்கு? இவன் பஸ்ஸையும் ஒண்ணா வச்சு கொடுத்துங்கடா. நேத்து ராத்திரி வடிவை கெடுத்ததே இவன் தான். அவன் கூட வேலை பார்க்கிற டிரைவர் சொன்னாரு. மச்சான் என்ன மன்னிச்சிடு. அன்னைக்கு ராத்திரி நீயும் வடிவம் திருப்பாளத்தை தாண்டி போறப்போ நான் பார்த்தேன். பொறுப்பா? அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? எனக்கு தெரியாதுமா. நான் சொல்றேன். அன்னைக்கு ராத்திரி பூரா கண்டிட்டேன். என் வீட்டுல என் கூட தான் இருந்தார். அன்னைக்கு ராத்திரி பூரா கண்டிட்டேன். என் வீட்டுல என் கூட தான் இருந்தார். அன்னைக்கு ராத்திரி பூரா கண்டிட்டேன். என் வீட்டுல என் கூட தான் இருந்தார். போய் எவன் எவன் வீட்டுக்கெல்லாமோ நான் போயிட்டு வரேன். என் வீட்டுக்கு எவன்டா வந்துட்டு போனது? என்னடி ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்க? கழுத்துல விழுந்த மாலையை கழட்ட முடியலையே நினைக்கிறியா? அக்கா காலுக்கு சரியில்லைங்கிறதுக்காக செருப்ப கையிலையா போட்டுக்க முடியும்? கழட்டி எறிடி. என்ன என்ன பாக்குற? அக்காளுக்கு புத்தி கெட்டு போச்சோன்னு நினைக்கிறியா? இல்ல, நல்ல புத்தியோட நியாயமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இவ்வளவு தூரம் பேசுறது எனக்கே விட தெரியாம இருக்கிறப்போ உன்கிட்ட ஒரு விடுகதை போட்டேனே, அத ஒரு முடிவு கொண்டு வரத்தான். கண்ணீரை தொடச்சுக்க. நீ இவ்வளவு நாள் அழுததுலேயே உன் கல்யாணத்துக்கு சாட்சியா இருந்த அம்மியிலிருந்து அருந்தது வரைக்கும் எல்லாமே கரைஞ்சு போயிருக்கும். இனிமேலாவது எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு பகவதியை வேண்டிக்கிட்டு அந்த கண்டக்டரோட ஊரை விட்டு ஓடி போயிடு. பூதலிங்கத்தை நான் சமாளிச்சுக்கிறேன். அவ ஆத்திரம் அடங்குற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் எங்காவது தலைமறைவா இருங்க. அப்படி என்னைக்காவது பூதலிங்கத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டா அவன் ஆத்திரப்பட்டு பேசினா கூட மன்னிச்சிருங்க. நீங்களும் பதிலுக்கு ஆத்திரப்பட்டு அவன் உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. எனக்கு இந்த உலகத்தில் இருக்க சொத்தே இந்த பூவும் பொட்டுந்தான். அதுக்கு மட்டும் என்னைக்குமே உன் கையால ஆபத்து வரக்கூடாது. எனக்கு தாய் இல்ல, தகப்பும் இல்ல, என்ன தங்கச்சி இல்ல. நல்லவனும் கெட்டவனும் புருஷனும் இல்லைன்னா ஒரு பொண்ணு இந்த பூமியில வாழவே முடியாதும்மா. தீதானே நீ இதே இருக்க உன் புருஷன் அந்த கண்டக்டர் வெட்டணும்னு அதனால ஓடிட்டு இருக்கான். பகவதி தாமரை ஓடு. நான் சொன்ன எதையும் மறந்துடாத. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காத. சீக்கிரம் சீக்கிரம் ஓடிடு. கண்டக்டர் கண்டக்டர் கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க. படிவு சாகிறதுக்கு முன்னாடி இந்த கடிதாசி கொடுத்து போட சொன்னா நான் மறந்து போய் வீட்லயே வச்சுட்டேன். அவ சாவ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஏதாவது உதவுமானு பாருங்க.
சின்ன வயசுலயே எனக்கு தேசிங்க ராஜான்னு பேரு வச்சுட்டாங்க. ஏன் தெரியுமா? எந்த குதிரையை கண்டாலும் தப்பு நீ செஞ்சியா நான் செஞ்சனா? அவசரப்பட்டு கூப்பிட்டேன். வடிவு சாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சம்பந்தம் இல்லைன்னு நீ சொன்னாலும் சரி, ஊர் சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். வடிவு சொன்னா கூட நம்ப மாட்டியா? செத்து போனவன் சாட்சி சொல்ல வரமாட்டாங்கிற நம்பிக்கையில பேசுறியா நீ? செத்து போனவன் சாட்சி சொல்லியிருக்கா. அதுக்கான காரணம் இதுல இருக்கு. அவ கைப்படி எழுதியிருக்கா. நிஜமா அவளுக்கு எடுத்தது இந்த உலகத்தில் இருக்க சொத்தே பொட்டுதான். அதுக்கு மட்டும் என்னைக்குமே உன் கையால ஆபத்து வரக்கூடாது. இப்ப உன்னை காப்பாத்துறது எங்க அக்கா பூவோடையும் பொட்டோடையும் இருக்கணும்தா. எங்கேயாவது போய் பாத்துக்க. எவ்வளவோ நாளா என் கூட பழகிருக்க. என்கிட்ட என்ன தப்பு கண்டுபிடிச்ச?
எதுக்காக என்னை விட்டுட்டு உங்களுக்கு நான் கட்டிக்கிட்டேன் சொல்லிட்டாங்க. நான் எப்படியா சொல்லுவேன்? ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சோடா முடிய குத்திக்கிட்டு அந்த பையன் வந்தா, நீதான் வந்திருக்கேன்னு நான் ஆசையா ஓடி வந்தேன். அங்க வெள்ளக்குதிரை, நீ வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? நானும் அப்பவே வந்துட்டேன். ஆரம்பிச்சிருவோமா? என்ன சொல்ற? சொல்லி தெரியவதில்லடி மற்றவர்களே. நல்ல குடும்பத்து பொண்ணுன்னு நினைக்கிறேன். வேணா இத கட்டிக்க. விருப்பம் இருந்தோ இல்லாமலோ அவன் கூட படுத்துட்டேன். எந்த கோயில் குளத்துக்கு போனாலும் அந்த பாவத்தை போக்க முடியாதையா. அன்னைக்கு மனுஷனுக்கு 7 ஜென்மம் இருக்குன்னு சொன்னியே, அது நிஜம்தானா? பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதை நான் நம்புறேன். எனக்கு இது எத்தனாவது ஜென்மம்னு தெரியாது. அடுத்து ஒரு ஜென்மம் இருந்தா நான் உன் கூடவே வாழணும், உனக்காகவே வாழணும். காதலுக்காக வாரக்கணக்கிலும் வருடக்கணக்கிலும் காத்திருந்த பெண்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். பாவம், இந்த பேதை பெண் ஜென்மங்களுக்காக காத்திருக்கிறாள்.